ஒருத்தவங்க இப்போ ஃபேஷன் ஷோவில் ரொம்பவே மிகப்பெரிய அளவில் ஃப்ரீ ஷோ காட்டியிருக்காங்க அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. யார் அந்த நடிகை, என்ன நடந்ததுன்னு வீடியோவில் பார்க்கலாம். நடிகை ஸ்ரீரெட்டி நடித்தது என்னமோ ஒரு சில திரைப்படங்கள் தானோ, சினிமா துறையில் நடக்கக்கூடிய இலைமறைவு காயும் ஒரு விஷயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததோடு இல்லாமல் நிர்வாண போராட்டம் நடத்தி மக்களிடம் பரவலாக இவங்க ரொம்பவே வைரலானாங்க. சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க ஃபேஷன் ஷோவில் ஃப்ரீ ஷோ காட்டிய வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதை பார்த்த ரசிகர்கள் வசைபாடி வராங்க. ஆந்திர மாநிலத்தை பூர்வமாக கொண்டவங்க தான். 2011ஆம் ஆண்டு நேனு நன்னா அந்த படத்தில் மூலமாக இவங்க தெலுங்குல அறிமுகமானாங்க. இந்த நேரத்தில் திரைத்துறையை அதிர்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு பட வாய்ப்பு தருவதாக சொல்லி தன்னை படுக்கைக்கு அளித்ததாகவும், படுக்கைக்கு மட்டும் என்னை பயன்படுத்தி கொண்டு ஏமாற்றிட்டாங்க. தெலுங்கு நடிகர்களான பவன் கல்யாண், நானி மற்றும் பிரபல இயக்குநர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வச்சாங்க. அதே போல தமிழ் சினிமாவில் நடிகர்கள் விஷால், லாரன்ஸ், ஸ்ரீகாந்த், இயக்குனர் AR முருகதாஸ்னு எல்லார் மேலேயும் பாலியல் புகாரை சொன்னாங்க. மேடையே இல்லாமல் இவங்க போராட்டம் நடத்தி வந்தாங்க. தனக்காக மட்டுமே அந்த போராட்டம் நடத்தலை, எல்லாருக்காகவும் ஏமாற்றிய நடிகர்கள் எப்படியாவது அவங்களுக்கு மீது நடவடிக்கை எடுக்கணும் தான் அவங்க அப்படியெல்லாம் செஞ்சாங்க. அதோட இவங்க திடீரென மேலாடை இல்லாமல் போராட்டம் நடத்தினாங்க. இதனால் தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமா உலகமே இவங்களுக்கு பார்த்து வாயடித்து போயிடுச்சு. இப்படிப்பட்ட நிலையில் சர்ச்சையில் சிக்கி மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா இவங்க ரொம்பவே வைரலானாங்க. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, துணை முதல்வர் பவன் கல்யாண், அனிதா ஆகியோர் குறித்து சமூக வலைதளங்களில் அநாகரிகமான கருத்தை இவங்க தெரிவித்தாங்க. காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுச்சு. நடிகை ஸ்ரீரெட்டிக்கு பட வாய்ப்புகள் பெரிதாக இல்லாதனால இவங்க சமூக வலைதளங்களில் அரைகுறை ஆடையோடு இருக்கக்கூடிய வீடியோ, ஃபோட்டோக்கள் வெளியிடுவாங்க. தற்போது இவங்க ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கிட்ட வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் ஸ்ரீரெட்டியின் முன்பகுதி அப்பட்டமாக தெரியுது. இதை பார்த்த ரசிகர்கள் பலர் இந்த டாப்லெஸ் நடிகை டாப் போடுவதை பிடிக்காதா அப்படின்னு எப்போதும் ஃப்ரீ ஷோ தானான்னு மோசமாக திட்டி வராங்க. இது ஒரு புறம் இருக்கு. இப்போ மருத்துவமனையில் மிகப்பெரிய அளவில் பிரபல நடிகையான ஒருத்தவங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்ற செய்திகள் வைரலாகி வருது. வருகிற 10ஆம் தேதி பிரமாண்டமாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பவர் ஸ்டார் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வெளியாக இருக்குது. பிரமாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கியிருக்கக்கூடிய இந்த படத்தின் விளம்பர பணிகள் தீவிரமாக போயிட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சியில் கியாரா அத்வானி அவர்கள் பங்கேற்கலையா, ஏன்னா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாததுனால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம். மும்பையில் நடைபெற்ற தனது கேம் சேஞ்சர் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பில் கியாரா அவர்கள் கலந்துக்கல. அவங்க அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளலை, ஏன் அப்படின்னு எல்லோரும் கேட்டு வந்தாங்க. பட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்த தொகுப்பாளர் கியாரா அத்வானிக்கு உடல்நிலை சரியில்லாதனால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக சொன்னாங்க. இதையடுத்து நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் எல்லாம் கியாரா அத்வானி பற்றி விசாரிச்சு வந்திருக்கிறாங்க. அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் கியாராவின் உடல்நிலை குறித்து விளக்கம் அளிச்சிருக்காங்க. கியாரா அத்வானி தொடர்ந்து படங்கள் நடிச்சு வந்ததுனால ஓய்வு இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அவரை மருத்துவர்கள் வீட்டிலேயே ஓய்வு எடுக்க சொல்லியிருக்காங்களாம். அதனால தான் அவங்க நிகழ்ச்சிக்கு வரலன்னு சொல்லியிருக்கிறாங்க. மருத்துவமனையிலலாம் அவங்க அனுமதிக்கப்படலை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது அரசியலை மையப்படுத்தி உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படம் அரசியல் உலகை மையமாக வச்சது. ஊழல் அரசியல்வாதிகளை எதிர்த்து நியாயமான தேர்தலுக்காக போராடும் ஒரு இந்திய ஆட்சி பணி, அதாவது IAS அதிகாரியை அவங்களுடைய கதையை சுற்றி தான் இந்த படம் இருக்கான். கியாராவினுடைய மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு பார்க்கும்போது நடிகர் சித்தார்த் மல்ஹோத்ராவை காதலித்து திருமணம் செஞ்சாங்க. கடந்த 2023 பிப்ரவரி 7ஆம் தேதி ராஜஸ்தானில் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவர்கள் இருவரும் ஷெர்ஷா எனும் படத்தில் ஒன்றாக நடிக்கும்போது காதல் வயப்பட்டாங்க. இப்போ இவர்களுடைய உடல்நலம் சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.